வணக்கம் சார். வணக்கங்கய்யா. நீங்கள் பண்ணியிருக்க அந்த எழுத்து சீர்திருத்தம் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து ஓவர்லோடு இல்லாமல், அதாவது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் அவங்க நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இதனால் அவங்க ஒரு 4வது 5வது படிக்கிற பசங்களே ஒரு பெரிய புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை வருது. ரொம்ப சந்தோஷம். இதை வந்து எல்லாருக்கும் பரப்பி இதோட பயனை இது பண்ண அடையணும், எல்லாரும் அடையணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்க. 21 எழுத்துல தான் நம்ம வந்து இந்த எழுத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். 21 எழுத்துக்களை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். 21 எழுத்துக்கள் மொத்தம் உயிரெழுத்துக்கள் 3 தான். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12 எழுத்துக்கள் 3 ஆக்கி வச்சுருக்கோம். மெய்யெழுத்துக்கள் 18. 18 3 21 எழுத்துக்களை மட்டுமே வச்சு தமிழை முழுமையாக எளிமையாக படிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கோம். மொத்தம் உள்ள எழுத்துக்களை வந்து 246 எழுத்தையும் என்ன பண்ணாங்க, 247 எழுத்து மொத்தம் 1246. அதில் 246 எழுத்தையும் வெறும் 21 எழுத்துக்களை மட்டுமே வச்சு முழுமையாக எளிமையாக படிக்கும் ஒரு வழிமுறை தான் அந்த இது. இதை வந்து நான் கண்டுபிடிச்சி இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலில் புதுமை தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய PUTHUMAI புதுமை தமிழ் TAMAMIL தமிழ் என்னக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் எல்லோரும் பாருங்கள், எல்லா மக்களும் பார்த்து உங்க வருங்கால குழந்தைகள் நம்முடைய தமிழ் மக்கள் வெகு சிறந்தவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக நிச்சயம் வருவாங்கல்ல, எந்த சந்தேகம் இல்லை. இப்போவே உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா இதை அரசாங்கம் ஏற்று நடத்தினால் நிச்சயமாக ஒரு நம்முடைய சமுதாயமே வெகு சீக்கிரத்தில் 1வது படிக்கிற பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும். 2வது போகும்போது எவ்வளோ ஒரு புத்தகத்தை படிக்கல, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிங்கிறது நிறைய டீச்சர்ஸ் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கூட டீச்சர் தான், அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் டீச்சர் சொல்லியிருக்காங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை போல மக்களுடைய வரவேற்பு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. சேவைக்கு பாராட்டு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.